ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை தோசை தான் செய்ய போகிறோம். இது என்னோடய மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடியிலும் முடக்கத்தான் கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு 10-15 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பூண்டு போட்டு நல்லா அரைச்சி நம்ம மிச்சம் இருக்குங்களா மாவு, தோசை மாவோ இட்லி மாவோ அதில் நான் கலந்துருவேன். சரிங்களா? அதில் நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி ஒரு தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ புளிக்குழம்பு ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது சாப்பிட்றதுனால நம்ம போன்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகும். கை கால் வலி, தசை வலி ஏதாவது இருந்தால் அது நல்லா கேட்கும். சரிங்களா? இந்த முடக்கத்தான் கீரையுமே நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி ஒத்தடம் கொடுத்தாலும் கை கால் மூட்டு வலி ஏதாவது இருந்தால் நல்லா கேட்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நேற்று செஞ்ச சுரக்காய் குழம்பு இருந்துச்சு. சுரக்காயும் மொச்சக்காயும் போட்டு புளிக்குழம்பு இருந்துச்சு. அதை வச்சு இந்த தோசையை சுட்டு சாப்பிட்டு இன்றைக்கி மார்னிங் டிஃபனாக முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாரம்பரியாக செய்ய முடியும் அப்படின்னா பச்சரிசி அரை கிளாஸு, புழுங்கரிசி அரை கிளாஸ் போட்டு கொஞ்சோண்டு பேருக்கு கொஞ்சம் உளுந்து போட்டுட்டு இந்த முடக்கத்தான் கீரையும் போட்டு ஆட்டி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சுட்டு எடுத்து சாப்பிட்ருவாங்க. நம்ம அவ்வளோ தூரம் பண்ண வாய்ப்பு இல்லை, அதனால் வீட்டில் இருக்க மாவு வச்சே செஞ்சு நாங்கள் சமைச்சி சாப்பிட்ருவோம். இதுதான் எனக்கு ஈஸியான மெத்தட். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும்.